எடப்பாடி சொன்னதையும் செய்ய மாட்டாரு, சொந்தமாவும் செய்ய மாட்டாருன்னு பயங்கரமா முதலமைச்சர் அவரை கலாச்சிட்டாரு. அதோட விட்டாரா? கலைஞர் நினைவிடம் அமைக்கிறதுக்கு மன்றாடி கேட்டோம். முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அனுமதி தரல. கலைஞர் கருணாநிதி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு அருகதையே இல்லைன்னு ஸ்டாலின் பொங்கி விடுச்சிருக்காரு. தோல்வி பயத்துல எடப்பாடி ஓவரா பேசுறாருன்னு போட்டு தாக்கியிருக்காரு. தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்லை, தலைவனுக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. உங்க யோகியதை என்ன தெரியுமா? உங்களை நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே வாரிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடிவி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகில குத்துனவர் நீங்க. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அடிச்சு சொல்றேன், உங்களால எந்த காலத்திலையும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. உறுதியா சொல்றேன்.